ரா ஆரம்பிச்சோன்னே என்ன நடந்துக்கிட்டீங்கன்னா சிஎம் பக்கம் தான் பேக் ஸ்டேஜில் வரதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நைட்டு மெயின் இவெண்ட் மேட்சுக்காக இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப்புக்காக பென்டா வராரு. பென்டா மேக்கப் இல்லாமல் வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா தான் ராவை ஆரம்பிச்சு வைக்கிறார். ஜான்சினா ராக்குள்ளே வர ரா ஸ்டார்டிங் பண்ணோன்னே ஜான்சினா வர என்ட்ரன்ஸ் வர ஆடியன்ஸ்லாம் பூ பண்ணுறாங்க. இருந்தாலும் ஜான்சினா அதை கண்டுக்காமல் என்ட்ரன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அந்த போன வாரம் ஜான்சினா எப்படி இருந்தாரோ அதை விட இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு ஜான்சினா மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஜான்சினா அப்படியே வந்து ஆடியன்ஸை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. போன வாரம் ஒரு சின்ன பையன் வந்து என்னோட டிஷர்ட்டை போட்டுட்டு வந்து அவன் அழுதானா, அவன் ஜான்சினா இப்படி மாறிட்டாருன்னு கண் கலங்கினானா அப்படின்ற மீம்ஸ்லாம் நான் பார்த்தேன். நான் வந்து அவனுக்காக நான் வரல, நான் இங்கே எனக்காக வந்திருக்கேன்ற மாதிரி ஆடியன்ஸே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பையன் நிறைய விஷயத்தை கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் மூவ் பண்ணும்போது அப்படியே மைக்கு காமிச்சு என்ஜாய் பண்ணார் ஜான்சினா வந்து ஆடியன்ஸ் வச்சு செஞ்சாலும் ஜான்சினா அதை பற்றி எந்தவித கவலையும் படாமல் ஜான்சினா மைக் ஸ்கில் பயங்கரமாக கொடுத்தாரு. இந்த WWE நான் சொன்னதுனால தான் அந்த ஸ்பின்னர் சாம்பியன் ஐடியா கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்பின்னர் சாம்பியனுக்கு உரிய மரியாதை எனக்கு தான் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசில்மேனியாவில் ரிக் ஃப்ளேர் என்ன 60 டைம் சாம்பியன், நான் அந்த ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை முறியடிச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் எவர் 17 டைம் சாம்பியன் ஆக போறேன்னு சொல்லுவார். அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸோட மியூசிக் வரும். கோடி ரோட்ஸோட மியூசிக் வந்தோடனே காண்டாய் ஜான்சினா அப்படியே பார்ப்பாரு. கோடி ரோட்ஸ் உள்ள வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா பேசுவார். ஜான்சினா நீ என்னடா இங்கே பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன ரிக் ஃப்ளேர் ரெக்கார்டை முறியடிக்க போறியா? இல்லை நீ இந்த ரெசில்மேனியாவில் சாம்பியனா போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இந்த ரெசில்மேனியாவில் சாம்பியனா போக மாட்டேன். இந்த ரெசில்மேனியாவை விட்டே WWE விட்டே போயிடுவ ரெசில்மேனியாவில் இருந்து. ஏன்னா நீ தோக்க போற, நீ தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பியன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நீ வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா பெல்ட்டை கீழே வச்சுட்டு இப்போவே ரெசில்மேனியாவுக்குள்ள வேண்டாம், இப்போவே ஒத்தைக்கு ஒத்தவான்ற கோடி ரோட்ஸ் கூப்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஜான்சினா வந்து பெல்ட்டை எடுத்து சண்டைக்கு போடுற மாதிரி ரெடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி போயிடுவார். அதுக்கப்புறம் ஜான்சினா ஏன் ஓடுற, உன்னால நீ சாம்பியன் ஆக முடியாது, பயந்துட்டு ஓடாத, வா இங்கே வா அப்படின்னு திருப்பி கூப்பிடுவார். போயிட்டு திருப்பி ஜான்சன் திருப்பி வருவார், திருப்பி போயிடுவார். கோடி ரோட்ஸ் அப்படியே சாம்பியன் தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ ஒருவர். ஜே யூசோட மிஸ்ட்ரி பார்ட்னர் யாருன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஷாக்கிங்காக ஜிம்மி யூசோரா ஜே யூசோவும் ஜிம்மி யூசோவும் டீம் போட்டு ஒரு மேட்ச் வருவாங்க, டைட்டில் மேட்ச். அந்த மேட்ச் யார் இருக்கீங்கன்னா ஜே யூசோ ஜிம்மி யூசோ வர்சஸ் ஆஸ்டின் தேரி அண்ட் கிரேஸ்டல் வாலர் இவங்க கூட ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. இந்த மேட்ச் போன வாரமே கன்ஃபார்ம் பண்ண மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ஜே யூசோ அண்ட் ஜிம்மி யூசோ வந்து வின் பண்ணிடுவாங்க ஈஸியாகவே. இந்த மேட்ச் வந்து கிளியராகவே தெரிஞ்சு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது யார் கந்தர் உள்ற வந்தார். கந்தர் உள்ற வந்து ஜே யூசோ செலிப்ரேஷன் பண்ணி ஜிம்மி யூசோ செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார். அவர் எழுத்து போட்டு ஜே யூசோ செலிப்ரேஷன் பண்ண அவர் அட்டாக் பண்ணால் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்பியர் போடலான்ட்டு ஓடுவார் ஜே யூசோ, தடுமாறி அவரை கீழே விழுறார். அதை பயன்படுத்திக்கிட்டு கந்தர் நல்லா போட்டு அடி அடிப்பார். அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ சேரை எடுத்துட்டு உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவார். கந்தர் இறங்கி ஓடிடுவார். என்ன பார்க்குறேன்னா அவனுக்கு எனக்கு ஃபியூட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட்டே சேர்ந்த ரிக்யூ ரான்ரைக்கல் அதுக்கப்புறம் லீவ் மோர்கன் அடுத்த மேட்சுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் டாமினிக் மிஸ்ட்ரியை பார்த்து பேசுவாங்க. டாமினிக் மிஸ்ட்ரியோ இன்னைக்கு என்ன பண்ண போறான்ற மாதிரி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அடுத்து என்ன மேட்ச் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரிக்யூ ரான்ரைக்கல் வர்சஸ் அதுக்கப்புறம் லைரா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா எல்டபிள்யூ சேர்ந்த ரேமஸ்லியும் வந்து டிராகன்லேயும் இருப்பாங்க. டிராகன்லேயும் ரேமஸ்லியும் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சாட் கேபிள் வந்து லொக்குன்னு இரும்பிக்கிட்டு ஆக்டிங் போட்டுக்கிட்டு வருவார். அந்த ஆக்டிங் போட்டுட்டு வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோட்டீஸை கொடுப்பாரு. அது நான் கிடையாது, அது வேற ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு இல்லை அந்த அமெரிக்கன் எடுக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அந்த செக்மெண்ட் முடிஞ்சோன்னா இங்கே லயரா வர ஆரம்பிச்சிருவாங்க. லயரா வர்சஸ் ரிக்யூ ரான்ரைக்கல் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிக்யூ ரான்ரைக்கல் வந்து ரோல் பின் பண்ணி வின் பண்ணிவிடுவாங்க லயரா. இதை பார்த்துட்டு ஷாக் ஆன லயரா ரிக்யூ ரான்ரைக்கலும் அதுக்கப்புறம் வந்து லீவ் மோர்கனும் ரெண்டு பேரும் சேர்ந்து லயராவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லயரா ஹெல்ப் பண்ண யார் வருவான்னு கேட்டிங்கன்னா பெய்லி வருவாங்க. பெய்லி வேகமாக ஒட்டியாந்து வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே எல்லாருமே அடிச்சு போட்டு லயராவும் பெய்லியும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. எதுக்காக பெய்லி எப்படி உள்ள விட்டாங்கன்றது தெரியல. பெய்லிக்கும் லயராவுக்கும் ஃபீடு வரப்போதான்றது நம்ம பொறுத்து தான் போனோம். இப்போதைக்கு இந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஒரு படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு ஜிம்மி யூசோ அண்ட் ஜே யூசோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொஞ்ச நாளையே ஜிம்மி ஜே யூசோ சொல்லுவார், அழுவுற மாதிரி பேசுவார். கொஞ்ச நாளாவே என்னால் கந்தரை தோக்கடிக்க முடியாதுன்ற
மாதிரி மீம்ஸ்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்போ பார்த்து ஜிம்மி என்ன சொல்லுவாருங்கிட்ட, ஏய் என்னடா கந்தர் அவன் பெரிய ஆளாடா, நீ வந்து ரோமன் ட்ரைபல் சீஃபாக இருக்கிற ரோமனே நீ தோக்கடிச்சவன்டா, நீ எப்படிப்பட்ட ஆளு, உனக்கோட திறமை உனக்கு முடியும், நீ இந்த ரெசில்மேனியாவில் நீ கந்தரை தோக்கடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு ஜேஇஸ்லேருந்து கிளம்பி போகிற பின்னாடி சைடு வழியாக போகும்போது அந்த இடத்துல கந்தர் இருப்பார். கந்தர் பார்த்து சிரிப்பார். ஏன்னா இவங்க பேசினதை கேட்டிருப்பாரு. கடுப்பான ஜிம்மி யூஸா அப்படியே வைப்பார் ஒரு கந்தருக்கு ஒரு ஸ்லாப், பயங்கரமான ஸ்லாப் இருக்கும். பட்டாருன்னு கந்தரால் ஒன்றுமே சொல்ல முடியாது. உண்மையிலே ஒரிஜினலாக பயங்கரமாக அட்டியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கந்தர் அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கந்தர் சிரிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜுக்குள்ளே வந்தோடனே ஆடம் பேர்ஸ் வந்து போன வாரம் 3 சைன் நடந்துருச்சு. 3வது சைன் ரீப்ளே போட்டிருப்பாங்க. அந்த 3வது சைன் செல்லாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த சைனாஸ் இல்லாது, ஆனால் இந்த 2 பேருக்கு தான் மேட்ச் அப்படின்ற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த 2 பேர் யார் இருக்கீங்கன்னா, இஎஸ்கே அண்ட் எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ண பெனிகா பிளேயர், இவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இஎஸ்கே வருவாங்க. இஎஸ்கே வந்து பேசிக்கிட்டே வருவாங்க, ஆடம் பேர்ஸ் எனக்கு வந்து யார் கூட வேணாலும் மேட்ச் இல்லை, 2 பேரையும் கூட வேணாலும் மேட்ச் 2 பேரையும் முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இஎஸ்டியான பெனிகா பிளேயர் வருவாங்க. இவங்களுக்கும் கான்ட்ரவர்சி உருவாகும். நான் வந்து யார் கூட மோதணுன்றதை உறுதியாக சொல்லிடு, ஏன்னா நான் எலிமினேஷன் சாம்பர் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் நான் ரெசில்மேனியா போறேன், யார் வந்தாலும் பரவாயில்ல நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீகே ரிப்ளே வருவாங்க. ரீகே ரிப்ளே வந்து 3 பேருமே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இரு என்னடா இங்க அடிச்சுக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நிறுத்துக்கடா ஒரு செகண்ட் இல்லைடா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணணும், எனக்கு ஒரு செகண்ட் டைம் கொடுங்க, இங்க நான் ஒன்று அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் வந்து பெனிகா பிளேயர் கூட யார் மோதணும் ரெசில்மேனியான்ற முடிவு பண்ற மேட்ச். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இஎஸ்கே அண்ட் ரீகே ரிப்ளே இவங்க 2 பேருக்கும் ரீமேட்ச் நடக்கும்போது அதில் ஜெயிக்கிறவங்க பெனிகா பிளேயர் ரெசில்மேனியா மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அப்படின்ற மாதிரி ஸ்டோரி லைன் போகும். அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள பயங்கரமான ஃபைட் வரும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹிட் மேட்ச் தான் வரப்போகுதுன்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. அதுக்காக ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பென்டாவுக்கும் டாமினிக் மிஸ்டரும் பேசிட்டு இருப்பாங்க. டாமினிக் மிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, பென்டா நீ இன்டர்கண்டல் சாம்பியன் ஆகிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, பேக் ஸ்டேஜில் ஆடம் பெஸ்ட்டை என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது நியூ டே வந்து எங்களுக்கு ரெசில்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணுன்ற மாதிரி நியூ டே கேட்பாங்க. நியூ டே வந்து கேட்டுட்டு போனோடனே பெனிகா பிளேயர் வருவாங்க. பெனிகா பிளேயர் வந்தோடனே என்ன இப்படி முடிவு எடுத்துட்டீங்க, சரி அடுத்த வாரம் நல்ல முடிவு எடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எல் கிராண்ட் அப்படின்ற மாதிரி கெட்டப்பில் வந்து சாட் கேபிள் வருவார். அமெரிக்கன் மேடு லுச்சாடர் எல் கிராண்ட் லுச்சாடர்ன்ற மாதிரி வருவார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாட் கேபிள் வர்சஸ் அதுக்கப்புறம் டிராகன் லீ எல் கிராண்ட் லுச்சாடர்ன்ற சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரோட மேட்ச் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆடியன்ஸ்லாம் வந்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க, சில்லறைய நல்ல மேட்ச்னு மாசம்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, டிராகன் லீயோட மாஸ்க்கை கழட்டி விட்டு ஆங்கிள் லாக் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. அதாவது எல் கிராண்ட் அப்படின்ற பேரில் இருக்கிற சாட் கேபிள். அதுக்கப்புறம் சிஎம் பங்கு இருக்கிற சிஎம் பங்கு வந்து என்ன பேசுகிறாங்க, கிளாஸ்கோவில் இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் எனக்கு கோபமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசில்மேனியா மேட்ச் இருக்கிற அதில் செத் ரொலின்ஸ்னு ஒருத்தன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ்னு ஒருத்தன் இருக்கிறான். ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு தெரியுறான். இவனெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. நான் சில நாட்களாகவே தூங்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ரெசில்மேனியா மேட்ச் இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ரெசில்மேனியாவில் எனக்கான மேட்ச். நான் என்ன நினச்சேன், ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று போயிடலாம்னு நினச்சேன். நான் என்ன பண்ண நினச்சேன், எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி போகலான்னு நினச்சேன். ஆனால் அதை தாண்டி இப்போ எனக்கு ஒரு முக்கியமான மேட்ச் கிடச்சிருக்கு. இந்த ரோமன் ரிங்ஸ் இந்த செத் ரொலின்ஸ் இவங்களுக்கு கூட மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, செத் ரொலின்ஸ் என்ன நான் வந்ததுலேருந்தே அழுவ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா என்னோட இடத்த நான் பிடிச்சிருவேன், என் இடத்துல தான் அவன் இருந்தான், அதனால் என்னோட இடத்த நான் பிடிச்சிட்டுனா அவன் பின்னோக்கி ஓடணும், அதுக்காகவே அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். அதனாலே செத் ரொலின்ஸை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. செத் ரொலின்ஸ் மற்றும் ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ரோமன் ரிங்ஸ் செத் ரொலின்ஸுக்கு என்ன தோக்கடிச்சது இல்லை இது வரைக்கும். அதனால இந்த ரெசில்மேனியாலும் என்கிட்ட தோக்க போறாங்கன்றதை அவங்க மறந்துடக்கூடாது. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் வந்து இன்னையோட மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக பேரன் பெக்கர் இன்டர்வியூ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சாட் கேபிள் வருவார். சாட் கேபிளும் அமெரிக்கன் மேன் டீமும் வருவாங்க. இரும்பிக்கிட்டே வருவார் சாட் கேபிள். நான் இல்லைங்க, அது அந்த மாஸ்க் போட்ட ரெஸ்லர் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்கும். மெயின் ஈவெண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பென்டா வர்சஸ் பேரன் பெக்கர் இவங்க 2 பேருக்கும் இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் வந்து வேற லெவலாக இருக்கும். 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பென்டாவுக்கு சப்போர்ட் பண்ண ஜட்ஜ்
ஜட்ஜ்மெண்ட் டேவை சேர்ந்த டாமினிக் மிஸ்ட்ரி அண்ட் கர்லிட்டோ இந்த மேட்ச்ல இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பென்டாவுக்கு சப்போர்ட் பண்ணி டாமினிக் மிஸ்ட்ரி அண்ட் கர்லிட்டோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கரை. கடுப்பான பேரன் பேக்கர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கார்லிட்டோ தூக்கி அப்படியே அலைக்கா தூக்கி உள்ள போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டாமினிக்கை போட்டு அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா டாமினிக் திருப்பி உள்ள வந்து பேரன் பேக்கரை அட்டாக் பண்ணுவார் பென்டாக்கு சப்போர்ட் பண்ணி. அதுக்கப்புறம் மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவார் ரெஃப்ரி. அதோட மேட்ச் அங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போட்டு ரிவெஞ்ச் எடுத்துருவார். ரிவெஞ்ச் எடுத்து டாமினிக் அட்டாக் பண்ண போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பின்னாடியே வந்து ஸ்டீல் சேரால் யாரும் எதிர்பார்க்காம ஃபின் பாலர் அட்டாக் பண்ணுவார். ஃபின் பாலர் ஸ்டீல் சேரால் அட்டாக் பண்ணிட்டு டாமினிக்கை பார்த்து அடிக்கலான்னு போவார். அதுக்கப்புறம் டாமினிக்கிட்ட கொடுத்து அவனை அடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் டாமினிக் கிடைச்சது வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஸ்டீல் சேரால் பேரன் பேக்கரை போட்டு அடின்னு அடிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பென்டாட்டை கொடுக்க போவார் டாமினிக் மிஸ்ட்ரியா. அதை பார்த்து ஃபின் பாலர் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருப்பார். அதுக்கப்புறம் பென்டா வந்து சேரை வாங்கிக்கிட்டு அடிக்கலான்னு போவார் பேரன் பேக்கரை. ஆனால் அடிக்காமல் அப்படியே டாமினிக் மிஸ்ட்ரியை தூக்கி போட்டு பிடிக்க வச்சு அவருக்கு ஒரு கிக்கை விட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்து கடுப்பான ஃபின் பாலர் என்னடா அது ஜட்ஜ்மெண்ட் ஏன் ஆளையை போட்டு அடிக்கிறியா அப்படின்னு ஒன்று சப்போர்ட் பண்ண வந்து அவனே போட்டு அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபின் பாலர் போட்டு பென்டாவை போட்டு அடிக்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பென்டாவுக்கு தன்னோட ஃபினிஷரை போட்டுருவார் ஃபின் பாலர். இதோட இந்த மெயின் ஈவெண்ட் முடிஞ்சு மெயின் ஈவெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.